விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ரசிக பெருமக்களுக்கு இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் 2025 கிட்டத்தட்ட 6 கிரகங்களின் பயிற்சி வருதுங்க. அக்டோபர் 3ஆம் தேதி புதனுடைய பயிற்சி, புதன் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராரு. அக்டோபர் 10ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி, சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வராரு. 17ஆம் 18ஆம் தேதி போல் அப்படியே சூரியனுடைய பயிற்சி, சூரியன் அப்படியே நீச்சமாக கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராரு. குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜகிரகத்தின் பயிற்சின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி, குரு பகவான் அப்படியே மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில் வராரு. இதுவும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி 19ஆம் தேதி. அதற்கு பிறகு 25ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய புதன் மறுபடியும் விருச்சிகத்துக்கு தன்னுடைய பகை வீட்டுக்கு மாறுறாரு. அதற்கு பிறகு 28ஆம் தேதி செவ்வாய் விருச்சிகத்துக்கு மாறக்கூடிய, அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே 2 நாளைக்கு சந்திரன் ஒரு வீடாக மாறக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுடைய ராசிக்கு இந்த அக்டோபர் 2025 எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரிஷபராசிக்கு உங்களுடைய 5ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடிய அமைப்புகள் அப்படியே வாரம் தொடங்குதுங்க. வாரம் தொடங்கி 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுதே அப்படியே 10ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் நீச்சம். எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் நீச்சமாக ஆகிறாரு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் பலிக்கிறதுல ஏதோ ஒரு சுணக்கம் வருது அப்படின்னு அர்த்தங்க. அலைச்சல் அதிகமாக இருக்குது, ஆனால் நேரத்துக்கு சாப்பிட முடியல, நேரத்துக்கு தூங்க முடியல, நான் ஒன்று பிளான் பண்ணுறேன், அங்கே ஒன்று நடக்குது, 100 கிலோமீட்டர் கடந்து இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து சைன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு டிராவல் பண்ணி பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா அவர் எம்சி போட்டு அந்த ஆஃபீஸர் வராமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான காரிய தடைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. கூடுதலாக ராசிநாதன் பலவீனமாகி ராசிக்கு ஆகாத அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்சமாகி 11ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்காரு. ஆறுதல் என்ன, உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சுபத்துவ நிலையில் இருக்கிறது. எப்பொழுதுமே ராசிநாதனை விட எதிரி கிரகங்கள், எதிர்ப்பு கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல குரு உச்சமாக வந்துடுறாரு. நல்ல வேளையாக அவர் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளாமல் 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. ஆனாலும் வலிமை மிக்க ஒருத்தன் ஒரு வலிமை இல்லாதவனை பார்த்தா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண பார்ப்பான்ல, அப்போ எந்தெந்த வகையில் இதுக்கான முயற்சிகளை செய்வான்? பணம் சார்ந்த விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு லேசாக தூண்டில் போடக்கூடிய வேலைகளை இந்த இடத்துல இந்த குரு செய்ய ஆரம்பிப்பாருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இந்த இடத்துல உங்களுடைய முயற்சி, புகழ், கீர்த்திகளை ஒரு அளவுக்கு செய்யணும்னாலும் ராசிநாதன் அதை தாங்கக்கூடிய அமைப்புகளில் வலிமையாக இருக்கணும்ல. இந்த இடத்துல ராசிநாதன் அந்த அளவுக்கு வலிமையாக இல்லாமல் ஓரளவுக்கு நீச்ச நிலையில் இருக்காரு. பரிவர்த்தனையாக இருந்தாலும் கூட அவர் 6ஆம் பாவகத்தோடு தான் பரிவர்த்தனை ஆகிறாரு. அப்போ 6, 8ஆம் பாவகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது கடன், நோய், வம்பு வழக்கு, எதிரி, அசிங்கம், கேவலம் மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் 2025 இருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு ஒரு சின்ன ஒரு விபத்து நடக்கிறதோ, தானாக போய் ஒரு இடத்துல விழுந்துடுறதோ, இல்லை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதோன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு சக மாணவர்களிடையே சின்ன சின்ன உட்பூசல்கள் வர்றது, அதனால் பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் வரக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். அப்போ 11ஆம் இடத்தினுடைய லாப அமைப்புகள் நடக்காதான்னு கேட்டால் தக்க சமயத்தில் உதவி கிடைக்குங்க. 3, 11ஆம் இடத்துல ஒரு மாதிரியான அமைப்புகளில் எதிரி கிரகங்களோ பாவ கிரகங்களோ இருக்கக்கூடிய அமைப்புகளில், அப்போ கோச்சார அமைப்புகளில் இந்த ஒரு மாதம் சுமாரான மாதம் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. எந்த இடத்துலையும் கொஞ்சம் அகலகால் வைக்க வேணாம். புதுசாக வரக்கூடிய நபரோட சேர்ந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணாங்க. புதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான விஷயத்தில் ஒரு மாதிரி ஸ்கேமில் கொண்டு உங்களை ஏமாற வச்சுருவார். இதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் படிப்பில் ஒரு சின்ன சின்ன நெருடல் அமைப்புகள் இருக்கும், அதில் மட்டும் சற்று கவனம் தேவை. இதனை கடந்து பெரிய அளவுக்கு பயப்படுற மாதிரியான விஷயம் இருக்காது. மாத பிற்பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார். அப்போது மாத பிற்பகுதியிலேருந்தோ கணவனாலேயோ மனைவியாலேயோ நண்பர்களாலேயோ காதலர்களாலேயோ ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அவங்களால மீண்டு வந்துட்டாங்க, நல்ல வேலை சமாளிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தன்மை மாத பிற்பகுதியில் செவ்வாய் 28ஆம் தேதிக்கு பிறகு மாறுவார். அதுக்கு பிறகு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். 25ஆம் தேதியே புதனுடைய மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் உங்களுக்கு சாதகமான விஷயம் தான். அவர் 6ல் மறைகிறத விட 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வந்துருவார். அப்போது 7ஆம் பாவகத்தின் நல்ல தன்மைகள் மாத பிற்பகுதியிலிருந்து அப்படியே படிப்படியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து அதன் மூலியமான நன்மைகளும் வலிமையான தன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் எதையும் சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்குங்க. 11ஆம் இடத்துல சனி இருந்தால் எல்லா அமைப்புகள் கட்டுக்குள்ள இருக்கும் தான். ஆனால் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறது கடுமையான ஸ்தான வலை இழப்பு. அவர் சனியோட பார்வையில் இருக்கிறது ஒரு பாபத்துவ நிலையில் ஒரு மாதிரியான இழுபறியாகவே சில விஷயங்கள் போகும். முடிஞ்ச அளவுக்கு காரியங்களை தள்ளி போடுங்க. இப்போ எதுவும் செய்ய வேண்டாம். இந்த மாதத்தில் சில விஷயங்கள் விரயங்கள் அதிகமாக இருக்கும், அதிகமான பயணங்கள் இருக்கும். ஆனால் பயணத்தால் லாபம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இப்படி ஆயிடுச்சுங்க, அவர் லீவ் போட்டாருங்க, கடைசி நேரத்தில் வாகனம் பிரச்சனை பண்ணிடுச்சுங்கன்ற மாதிரியான ரொம்ப பெருசாக ஆரம்பித்து அப்படியே சப்புன்னு கொண்டு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால பெரிய அளவுக்கு எதுவும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் 2025 துலாம் ராசிக்காரங்கள் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் எக்ஸ்ட்ராவான அலைச்சல்களையும் பிரச்சனைகளையும் ஒரு கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க.